வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேச போகிறது ஆண்டவன் எழுதிய விதி. இதோடைய வரிசையில் மேஷம் முதல் கன்னி ராசி வரை பார்த்தோம். இன்று நாம் பேசவிருப்பது துலாம் ராசி. இந்த வீடியோ துலாம் ராசி நேயர்கள், உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குடும்பத்தார்லேயோ இல்லை தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்லேயோ சொந்தக்காரங்கள்லையோ யாராவது ஒருத்தர் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான பதிவு, ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அப்படிங்கிற வரிசையில் துலாம் ராசிக்கு என்ன தலைவிதி, வாழ்க்கையில் எது இருக்கும், எது கிடைக்கும், எது கிடைக்காது, இயற்கையில் நீங்கள் செய்த பாக்கியங்கள் என்ன, அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள்லாம் எப்படி வெளியில் வருது, இதை பற்றின ஒரு காணொளி. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்க போகிறோம் அப்படின்னா, புல்லட் பாயிண்ட்ஸில் குணாதிசயங்கள் என்ன, துலாம் ராசி நேயர்களுடைய கேரக்டர்ஸ் இது என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் இது என்ன, அடுத்தது ஆண்டவன் எழுதிய விதி என்ன. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தலைவிதி உண்டு. உங்களுடைய தலைவிதி என்ன, அடுத்தபடியாக வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், அது ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம். அதற்கு அடுத்தது ரெமெடிஸு, தீர்வுகள் என்ன. இந்த 4 பகுதிகளாக இந்த காணொளி என்பது நாங்கள் வகுத்து தரவிருக்கிறோம். முதலாவதாக குணாதிசயங்கள். துலாம் ராசி, சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கிர பகவான் மூலத்திரியோடம் அடைகின்ற துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு ராசி. பல வகைகளில் தர்மம் மீறாமல், தர்மம் என்பது மிக மிக முக்கியம். 12 ராசிகளும் ஆண்டவனுக்கு உட்பட்ட கிரகங்கள் அமைக்கக்கூடியது. இந்த கிரகங்கள் 9 கிரகங்கள் 12 ராசிகளில் எப்படி உட்காருது, 27 நட்சத்திரங்களை எப்படி உள்வாங்கிறது, இதுதான் ஜோதிடம். ஜோதி அகம் என்பது ஜோதி இடமாக மாறுது. ஜோதி அகம்னா, அகம் என்பது அறிவை குறிப்பதாகும், அகத்தை குறிப்பதாகும், புத்தியை குறிப்பதாகும். ஜோதினா ஆத்மா. ஸோ இந்த துலாம் ராசி 7ஆம் வீடு மிக 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 சிறப்பான வீடு. வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது தான் துலாம் ராசி. ஒரு உடல் எடுத்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது துலாம் ராசி. இந்த அடி வயிற்று பகுதி எவ்வளவு முக்கியமானது. ஒரு சாப்பாடு எது சாப்பிட்டாலும் ஜீரணம் எங்கே, அடி வயிற்று பகுதி. இந்த ஜீரண சக்தி இல்லைன்னு சொன்னால் எல்லாமே இல்லை. அடி வயிற்று பகுதியில் எத்தனை முக்கிய உறுப்புகள் இருக்குது, அதை குறிக்கக்கூடிய துலாம் ராசி. இன்னொரு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு தர்மம் மாறாமல் இருக்கக்கூடிய குணம் உண்டு. இது எப்படி சொல்கிறோம், சனீஸ்வர பகவான் தர்மத்திற்கு காரகன். ஒரு மனிதர் பிறவி எடுத்து செய்யக்கூடிய நல்லது கெட்டதை எல்லாம் அளந்து ஆராய்ந்து அவரவர் தர்மத்திற்கேற்ப அவருக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கடகம், சிம்மம் இந்த ராசிகளுக்கு கூட சனீஸ்வரன் நல்லதை செய்வார். எப்பொழுது செய்வார், ஒருவேளை நீங்கள் கடகத்திலோ சிம்மத்திலோ ராசி, நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா சனீஸ்வரன் 7.5 சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கோடிகளை உங்களுக்கு கொட்டி கொடுப்பார். பதவிகளில் உங்களை அமர்த்தி அழகு பார்ப்பார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நரேந்திர மோடிஜி, நம்முடைய பாரத பிரதமர், அவருடைய 7.5 சனி காலகட்டத்தில் தான் அவர் பதவியை முதலமைச்சராக உட்கார்றார். 7.5 சனி காலகட்டங்களில் பிரதமர் ஆகிறார். இது எப்படிங்க இது? 7.5 சனி ஒருத்தருக்கு இருக்கும்பொழுது அவர் பிரதமராகவோ முதலமைச்சராகவோ ஒரு சாதாரண விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் அப்பா அரசியல்வாதி அல்ல. இப்படி பல எந்த பின்புலமும் இல்லாமல், பணபலம் இல்லாமல் ஒருவர் வரக்கூடுமா, வர முடியுமா? இது நடைமுறையில் உள்ள ஒரு எக்ஸாம்பிளை உங்களுக்கு சொல்லி காமிக்கும்.
அடுத்தது துலாம் ராசி என்பவர்களுடைய குணாதிசயத்தில் ரொம்ப முக்கியமான குணாதிசயம் உழைப்பு, கடின உழைப்பு. உலகம் உருண்டு விரண்டு போனாலும் சரி, எது இருந்தாலும் இல்லைனாலும், மழை கொட்டினாலும், சுளீர்னு வெயில் 42 டிகிரியில் அடித்தாலும் உழைப்பு உழைப்பு, இது இவர்களுடைய தாரக மந்திரம். உடம்பு சரியில்லைனா கூட வீட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்கள் வேலைக்கு செல்வார்கள், கடுமையாக உழைப்பாங்க, தன் உடல் சக்திக்கு மீறி உழைப்பை வெளிப்படுத்துவார்கள். இந்த உழைப்பு. மூன்றாவது குணாதிசயம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆசைப்படுவது, அத்தனைக்கும் ஆசைப்படுவது துலாம் ராசி என்பவர்கள். ஆசைப்படணும் சார். டிசையர் இஸ் த டிரைவ் டு சக்சஸ். ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதன். முதலில் வருவது ஆசை. பெரிய பெரிய லட்சியங்கள்லாம் கூட முதல்ல குழந்தையாக பிறக்கும் போது அது ஆசையாக தான் பிறக்கும். அந்த குழந்தையாக பிறந்த ஆசை வருடங்களாக உருமாறி லட்சியங்களாக மாறுகின்றன, பின்பு சாதனை படைக்கின்றன. அப்படிப்பட்ட ஆசையை கொடுப்பது துலாம் ராசி நண்பர்கள். அத்தனைக்கும் ஆசைப்படுவார்கள். கலை மேலே, என்டர்டெயின்மெண்ட் கலைகள் மேலே அவ்வளவு ஆர்வம் இருக்கும். நாட்டியம், பாடல் கலை, இசைக்கலை, வேற என்ன, பாக்ஸிங், வர்மக்கலை, எந்த கலை மேலும் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். அடுத்தவர்களை கவர வேண்டும், அட்ராக்ட் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் துலாம் ராசி நேயர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ துலாம் ராசிக்கு முக்கியமான இன்னொரு குணாதிசயம் இருக்கு, செலவு செய்யக்கூடிய குணாதிசயம். தன் வரம்புக்கு மீறி செலவு செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் என்பதும் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கிறது. வரம்புக்கு மீறினா என்ன? பணம் இல்லாத செலவு ஒருத்தர் பண்ண முடியாது, பணம் இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். ஆனால் எதற்காக வைத்த பணம் அது? 50,000 சம்பாதிக்கிறேன், வீட்டு வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், வேலைக்காலமாக சம்பளம் கொடுக்கணும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும். இதெல்லாம் முக்கிய செலவுகள், அத்தியாவசிய தேவைகள். இதெல்லாம் இருக்கும் போது துலாம் ராசி நேரில் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வரும். கடையில் போய் 3000 ரூபாய்க்கு லூயி பிலிப் ஷர்ட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. என் பொண்டாட்டி கதறுவாங்க, ஏன்யா உன்னைய நம்பி 2 பிள்ளைய வேற பெற்று வச்சுருக்கேன், நீ இந்த வயசில் வந்து லூயி பிலிப் ஷர்ட்டை போய் வாங்கிட்டு இருக்கியே. சரி, நீ 30 லட்சம் சம்பாதிக்கிற, இந்த மாதிரி செலவழிக்கிறேன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா பரவாயில்ல. நடுத்தர வர்க்கத்தில் நம்முடைய வருமானத்திற்கேற்ப நம்ம செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் துலாம் ராசினியர்கள் அனுபவிக்க ஆசைப்படுவதனால் திசை மாறுவா கூட வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஆக அடுத்தபடியாக ஆண்டவன் எழுதிய விதி என்ன உங்களுக்கு? முதலாவதான விதி கல்வியை பற்றி பார்ப்போம். பெரும்பாலான துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ கன்னி ராசியில் ஆரம்பிக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் முடிய சித்திரை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக 1 மற்றும் 2 பாதங்கள் கன்னிராசியில் முடியுது. அப்போ துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதத்திலிருந்து நட்சத்திரங்கள் தொடங்குகின்றன. சித்திரை 3, 4 பாதங்கள், மறுபடி சுவாதி ராகுவுடைய நட்சத்திரமான அது 3, 2, 3, 4 பாதங்களும் பதிய, சுவாதிக்கு அப்புறமா விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், அதாவது 9 பாதங்கள் கரெக்டாக தொடக்கும். அப்போ சித்திரை உடைப்பட்ட நட்சத்திரம், மறுபடி சுவாதி 4 பாதங்களும் துலாம் ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில். சுக்கிரனுடைய வீட்டில் யாரெல்லாம் வராங்க? செவ்வாய், சித்திரை நட்சத்திரம், சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம், விசாகம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்களுடைய தலைவிதியில் குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு விரோதி கிரகம். உபஜயஸ்தானம் 6ஆம் இடம், கொடிய விரோதியாக உங்களுக்கு குரு பகவான் ருணரோகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். ஆக அவருடைய நட்சத்திரமான 3 நட்சத்திரங்களும் உங்களுடைய ராசியில் பதிந்தாலும் கூட அதில் 1ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அதீத கல்வி திறனை பெறுகிறார்கள் என்பதே உண்மை. விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுடைய தலைவிதியில் கல்வி மறுக்கப்படுகிறது. இளம் வயதிலேயே பெரும்பாலான விசாக 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி என்பது தடுக்கப்படுகிறது.
ஏதோ ஒரு வகையில் தான் படித்ததை நினைத்ததை படிக்க முடியாமலோ, நான் நினைத்த இடத்தில் எனக்கு சீட்டு கிடைக்காம படிக்க முடியாமலோ போகிறது. குடும்ப பிரச்சனை காரணமாகவோ, தந்தையர் தாய் அடிச்சுக்கிறது காரணமாகவோ, பண வசதி இல்லைங்கிறது காரணமாகவோ தரமான கல்வி, தகுதியான கல்வி மறுக்கப்படுகிறது. இது ஒன்று. தலைவிதி நம்பர் 1. இதில் சித்திரை நட்சத்திரம் உள்ள வருது. சித்திரை 3-4 பாதங்களில் வரவங்க திசை மாறுது கல்வியுடைய பயணத்தில். ஏதோ பண்ண போய் படித்தது ஒன்று, வேலை பார்க்கறது ஒன்று, இப்படியாக திசை மாறுது என்பது தலைவிதி. இதில் சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறக்கவர்களுக்கு பயோடெக்னாலஜி மற்றும் மருத்துவத்துறையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் செவ்வாயுடைய 3, 4 பாதத்தில் பிறப்பவர்களுக்கு, சித்திரை நட்சத்திரத்தில் துலா ராசியில் பிறப்பவர்களுக்கு சட்டத்துறை, வக்கீலுக்கான படிப்பு, நீதிபதியாக வருவது, அரசாங்கத்தில் காவல்துறையில் பணியாற்றுவது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆக இந்த மாதிரியான தலைவிதி என்பது துலாம் ராசினர்கள் அடைகிறது. இரண்டாவது, எழுதி வச்சுக்கோங்க, துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு 3ஆம் இடம் தனுசு. இந்த 2ஆம் இடத்துக்கு முதல்ல வந்துடுவோம். துலாம் ராசியிலேயே என்னென்ன நட்சத்திரங்கள் வருது, அதனால் என்ன தலைவிதிங்கிறத பார்த்தோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கிய தலைவிதி குழந்தை பருவம், சைல்டுஹுட்டில் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது வருகிறது. தாய் தந்தையரை பிரிந்து அல்லது சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறதோ அப்பாவை மிஸ் பண்ணுறது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இல்லை சொந்த ஊரை விட்டு எங்கோ தங்கி செதறிப்போன ஒரு உறவுகளாக இந்த மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு குழந்தை பருவத்தில் இருக்குது. அடுத்தது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கும் செவ்வாயே அதிபதியாக வருவதனால் இந்த துலாம் ராசி என்பது சரராசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரராசிக்கு பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் இடத்திற்கு உடைய அதிபதி மாரகாதிபதி. ஆக இதில் முக்கிய பாயிண்ட் என்ன? 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம். 7ஆம் இடம் திருமணம், திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்போது 2த்துக்குமே செவ்வாய் மாரகாதிபதி வருவதனால துலாம் ராசியுடைய மற்றொரு முக்கிய தலைவிதி திருமண வாழ்க்கை என்பது துலாம் ராசிக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பது கிடைப்பது என்பது அரிது. ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். பெரும்பாலான 80% ஆஃப் த துலாம் ராசினியர்களுக்கு மனைவியின் கணவனோ எப்படி இருப்பாங்க வாழ்க்கை துணைனா, இந்த பிரெட்டும் பன்னும் பிச்சு பிச்சு திம்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய மூளையை உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படியே மெதுவாக பிச்சு பிச்சு திம்பாங்க. சரி விட்டுட்டு போயிடலாம், இந்த கல்யாண வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியமில்லை. விடவும் மாட்டாங்க, டைவர்ஸும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை வச்சு செய்யக்கூடிய அளவில் 175 முதல் 80% துலாம் ராசி என்பவர்கள் வாழ்க்கை எப்படி நடத்துறீங்க அப்படின்னா, நடந்துருச்சு கல்யாணம், குழந்தைங்களும் ஆயிடுச்சு, சமுதாயத்திலும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நாம தான் இதுவரைக்கும் 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டோம். சொச்சம் உள்ள 15 வருஷத்தையும் வாழ்ந்துட்டு போயிடுவோமே இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு வாழற துலாம் ராசி அன்பர்கள் தான் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இது மறுக்க முடியாத உண்மை. இது உங்களுடைய தலைவிதி. 3, உங்களுடைய உபதேசஸ்தானத்திற்கும் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியானது டக்குன்னு அது ஓகே ஆகி பாசிட்டிவாக முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா பல தடவை முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது உங்களுடைய தலைவிதி. மற்றவங்களாம் ஒரு தடவை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் 10 தடவை பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய 4ஆம் மற்றும் 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவதனால், அவர் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதனால் பெரும்பாலான துலாம் ராசி நேயர்கள்
35 வயதிற்கு பிறகே, ஏன் 40 வயதிற்கு பிறகே நல்ல வாழ்க்கையை பெறுகிறார்கள். நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் என்பது உயரும். சனி பகவான் மந்தகாரகன் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் பிற்பகுதியில் தான் சோம்பேறித்தனமாக வந்து நல்லதை செய்வார். எப்படின்னா, நிறைய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நிலம், வீடு போன்றதை நிறைய சேர்க்கக்கூடிய யோகம் துலாம் ராசி நேயர்களுக்கு இயற்கையிலேயே அந்த தலைவிதியானது இருக்குது. அதே மாதிரி என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. துலாம் ராசி நேயர்களே, எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த அத்தனை ஆசையும் நீங்கள் நினைக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்காது. இது உங்களுடைய தலைவிதி. எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து ஒரு பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க 25 வயசில். 50 வயசில் தான் அந்த பைக்கை நீங்கள் ஓட்டுவீங்க. ஆனால் அப்பயும் நீங்கள் விட மாட்டீங்க. தலையில் பெயிண்ட்டை போட்டுட்டு சும்மா மிராஸ்டார் மாதிரி வண்டி எடுத்து வெறப்பாக போடுற சட்டையை வச்சு ஓட்டி, புல்லட்டை ஓட்டி உங்கள் ஆசையை நீங்கள் தீர்த்துக்குவீங்க. ஆனால் 25 வயசில் தீர்க்க முடியாத அத்தனை ஆசையும் 50 வயசு 45 வயசில் தான் நீங்கள் தீர்த்துக்குவீங்க. இது உங்களுடைய தலைவிதி. அதே மாதிரி நிறைய சொத்து சேர்க்கறது, நகை போட்டுக்கிறது, இதெல்லாம் 45 வயசுக்கு மேலே உங்களை தேடி வந்து சேரும். இது ஒன்று. அடுத்தபடியாக உங்களுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் இது ரொம்ப 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 முக்கியமான தலைவிதி. துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ஆயுள் காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும்.